பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் இருக்கிற அன்பான தேவனுடைய ஜனங்களே, வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, உலகமெங்கும் இருக்கின்றதான அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள் மற்றும் சபை ஊழியத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிற எல்லா மூப்பர்கள், வாலிபர்களுக்கும், எல்லா தகப்பன்மார், தாய்மார்களுக்கும், தாத்தா பாட்டி அவர்களுக்கும், சிறிய பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் உங்கள் அன்பு சகோதரன் பாஸ்டர் ராஜ்குமார் செய்கிற அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். கிருபையின் காலம் முடிவடைகிற இந்த நாட்களில் நாம் எல்லாம் இணைந்து வாருங்கள் தேசங்களுக்காக ஜெபிப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் 235 நாடுகளுக்காக 827 கோடி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். நாங்கள் எல்லாம் அநேக இடத்துல இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ், சின்ன சின்ன சபைகள், உண்மையாகவே தேவனை நோக்கி ஜெபிக்கின்ற தேவ பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் விசுவாச ஊழியத்தை செய்து வருகிறோம். பெங்களூர் பட்டணத்தில் கமகுண்டநல்லி மற்றும் மத்திக்கரை எலக்ட்ரானிக் சிட்டி, இந்த 3 இடத்துல நாங்கள் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். சபை ஊழியங்களும் ஜெப ஊழியங்களும் செய்து வருகிறோம். எங்களுடைய முக்கிய நோக்கம் எல்லாரையும் ஜெபத்தில் தாங்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு தரிசனம், ஒரு பாரம். இந்திய தேசத்தில் அசுத்த ஆவிகள் அதிகமாக என்ன செய்கிறது? பெருகி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேசத்தில் அநேக விதமான போராட்டங்களை, சாபங்களையும், அநேக விதமான தவறான காரியங்களை செய்வதற்கு காரணமாக இருக்கிறது இந்த இந்திய தேசத்தில் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளின் கூட்டம் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். 2014 தேவனுடைய ஜனமே அன்றிலிருந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்தியா சந்திக்கப்படணும், இந்தியா ரட்சிக்கப்படணும், இந்தியாவில் அநேகர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒவ்வொரு கிராமத்திலும் கூட சபைகள் எழும்பணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் என்று. ஆக நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆம், வாருங்க, நம்ம எல்லாரும் உற்சாகமாக கர்த்தருடைய நாமத்தினாலே நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். சிலருக்கு ஜெபம் என்றால் சோர்வு. தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறது மட்டுமல்ல, தேசத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வதற்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒரு சில தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அதுக்கடுத்து நம்ம எல்லா தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்க என்ன செய்ய போகிறோம்? போக போகிறோம். எங்கே போகாதீங்க, தயவு செய்து என்னோடு கூட நீங்கள் இருங்க. நல்ல ஒரு தேவனுடைய செய்தியை, நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதுக்கடுத்து ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை குறித்து நிச்சயமுடையவர்களாக நீங்கள் இருங்கள். பிரியமானவர்களே, பி கான்ஃபிடென்ட் இன் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை குறித்து நீங்க ஏன் நிச்சயமுள்ளவர்களாக இந்த நாட்களில் இருக்கணும் என்று சொல்லி பார்க்கும்போது, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த நாட்களில் நாம் வாழும் உலகம் இன்றும் நிச்சயமற்ற உலகமாக மாறிவிட்டது. 2வது பார்க்கும்போது, மனிதர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்யப்படுகிறார்கள்? நாளை தினத்தை பற்றி உறுதியாக சொல்ல முடியாத நிலை உள்ளது. அதுக்கடுத்து உலக பொருளாதாரம் மாறுகிறது, வேலை வாய்ப்புகள் மாறுகின்றன, ஆரோக்கியம் ஒரு நாளிலே மாறிவிடுகிறது, குடும்ப உறவுகள் உடைந்து போகின்றன, நண்பர்கள் கூட சில நேரங்களிலே நம்ம விட்டு விலகி விடுகிறார்கள். ஆகனால இந்த எல்லா மாற்றங்களுமே நடுவில் ஒருவர் மட்டும் மாறாதவராக இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதர்களின் வாக்குறுதிகள் மாற்றலாம், ஆனால் தேவனுடைய வாக்குறுதிகளே ஒருபோதும் மாறாது. மனிதர்கள் நம்மை மறந்து விடலாம், ஆனால் தேவன் ஒருபோது நம்மை மறக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையினால இன்றைக்கு நாம் தேவன் மேல நிச்சயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினால்தான் இந்த செய்தி தலைப்பு, தேவனை குறித்து நிச்சயமுள்ளவர்களாக இருங்கள். தேவனை குறித்து இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைங்க தேவனை குறித்து ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, யோபு தேவனை குறித்து ஒரு நிச்சயமுடையவனாக இருந்தார் இல்லைங்களா?
தேவனுடைய ஜனங்களே, அவன் எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர், வேதனைகள், வியாகுலங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனைவியானவள் தூஷிக்கிற வார்த்தைகள் இவ்வளவு வந்தாலும் எல்லாமே தாங்கி சகித்து கொண்டு அவன் தேவனை குறித்து ஒரு நிச்சயமுடையவனாக இருந்தபடினாலே இரட்டத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். தானியேல் தேவனை குறித்து நிச்சயமுடையவனாக இருந்தபடினாலே சிங்க கவியிலே அவன் இருந்தாலும் கூட பயப்படாமல் சிங்கங்களுக்கு தேவன் என்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிற நிச்சயமுடையவனாக இருந்தபடினாலே அவன் தேவனாலே அவன் ரட்சிக்கப்பட்டான். வாய்கள் கட்டப்பட்டது சிங்கத்தின் வாய்களினாலே. ஹல்லேலூயா. தேவன் கட்டி தூதர்களை அனுப்பி அவனை காப்பாற்றினார். எப்போது நாம் தேவனை குறித்து நிச்சயமுள்ளவர்களாக இருக்கிறோமோ அப்போது தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஷத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ அக்கினியிலே கட்டி அவங்களை தள்ளுகிற வரைக்கும் கூட தேவனை குறித்து அவர் நிச்சயமுள்ளவர்களாக இருந்த விசுவாச அறிக்கை செய்கிறார். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் தப்புவிக்காமல் போனாலும் கூட என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமுடையவர்களாக இருந்து என்ன செய்யறார்? தப்பி வைக்காமல் போனாலும் கூட பரவாயில்ல, ஆனால் எங்கள் தேவன் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம், எங்கள் தேவன் கொடுத்த அந்த கட்டளைக்கு மாறாக நாங்கள் எதுவுமே செய்கிறது இல்லை. எங்கள் ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி தேவனை குறித்து, வார்த்தை குறித்து நிச்சயமா இருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து நீங்க நிச்சயமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாங்க இந்த வேத வார்த்தைகளை குறித்து, சத்தியத்தை குறித்து நீங்க நிச்சயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ மனிதர்களால் எழுதப்பட்டதல்ல, 40 பரிசுத்தவான்களால இது எழுதப்பட்ட இந்த வேத புஸ்தகம், இந்த வேதத்தில் இருக்கிறதான வார்த்தைகள் எல்லாம் உண்மையா இருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தங்களையும் அவருடைய ஆலோசனைகளையும் அவருடைய குணங்களையும் அவருடைய சுபாவங்களையும் அவர் செய்த கிரியைகளையும் கூட எல்லாமே விவரித்து சொல்லி இருக்கிறபடினால என் அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த கடைசி காலத்துல இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்க நம்பும் போது, இந்த வார்த்தையில நீங்க உறுதியுள்ளவர்களா இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவார். கிறிஸ்துக்குள் இருக்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, நான் கிறிஸ்துவுக்குள் வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கத்தக்கதாக என் தேவனாய் கர்த்தர் என்னை வழி நடத்தி வந்தார். எப்படிதான் கர்த்தர் இவ்வளவு வருஷங்கள் தாங்கினாரு என்று நினைத்து பார்க்கும்போது, கஷ்ட காலங்களில், துக்க காலங்களில், துன்ப துயர காலங்களில், வறுமையில், கடன் பிரச்சனையில், நீந்தையில், அவமானத்தில், கர்த்தருக்கு தனிமையில், சோர்வுகளில், வியாதிகளில், பலவீனத்தில், ஆபத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது மாதிரி, தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது மாதிரி என் தேவனாய் கர்த்தர் அவ்வளவு என்னை ஆதரித்தார். ஒரு நண்பன் எப்படி கூட இருந்து விடாம நேசிக்கிற நடத்துகிறாரோ அந்த மாதிரி நண்பனாக இருந்தார். நல்ல மேய்ப்பனாய் என்னோட வாழ்க்கையில இருந்தார். அவர் என்னை வழிநடத்தி வந்தார். தேவனுடைய ஜனங்களே, எத்தனையோ அற்புதங்களை செய்தார். ஜெபித்த ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்தார். அதிசய அற்புதங்கள். இந்த வாரத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, 7 வருஷம் குழந்தை ஆகாது என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லியிருந்தாங்களே, ஒரே ஆண் குழந்தை ஆயிருந்தது. அந்த சொல்லி இந்த வாரம் சாட்சி சொன்னார், பாஸ்டர் நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்க, எனக்கு மறுபடியும் என்ன ஆச்சு, குழந்தை பாக்கியம் மறுபடியும் கிடைத்து 7 மாதம் கர்ப்பிணியாக வந்திருக்கிறேன்னு சொல்லி இந்த வார சர்ச்சுக்கு வந்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், கர்த்தர் அவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆகினால இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக, இந்த லைவ் டிவி மூலமாக உங்கள் நடுவில் வரத்தக்கதாக ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை தந்தார். அதனால இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? தேவனை குறித்து நிச்சயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நிச்சயம் வெறும் நேர்மை சிந்தனை, பாசிட்டிவ் திங்கிங் அல்ல. இது தேவனுடைய சுபாவம், அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய உத்தமத்தை, அவருடைய அன்பு ஆகியவை மேலே கட்டப்பட்ட விசுவாச நிச்சயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயம் என்றால் என்ன? நிச்சயம் என்பது சூழ்நிலையை பார்த்து உருவாகும் தைரியம் அல்ல. நிச்சயம் என்பது தேவனை அறிந்ததினால் உருவாகும் விசுவாசம். இதுதான் நிச்சயம். தேவனை அறிந்ததினால வருகின்ற விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கை பணத்தின் மேல் அல்ல, நம்முடைய நம்பிக்கை மனிதர்கள் மேல் அல்ல, நம்முடைய நம்பிக்கை அரசாங்கத்தின் மேல் அல்ல, நம்முடைய நம்பிக்கை நம்முடைய திறமையின் மேல கூட அல்ல. நமது முழு நம்பிக்கையும் கூட உயிருள்ள தேவன் மேல இருக்க வேண்டும். அதுதான் நிச்சயம். உலகம் கேட்கிறது, உனக்கு யார் இருக்கிறார்கள்? விசுவாசி பதில் அளிக்கிறார்கள், எனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் அப்படித்தானே கேட்கிறது. உலகம் கேட்கிறது, உன் எதிர்காலம் எப்படி? விசுவாசி சொல்கிறார், என் எதிர்காலம் தேவனுடைய கரங்களில்
பாதுகாப்பாக இருக்கிறது. உலகத்தின் நம்பிக்கை என்ன தெரியுங்களா? உலகம் சொல்கிறது பணம் இருந்தால் பாதுகாப்பு, பதவி இருந்தால் மதிப்பு, அதிகாரம் இருந்தால் வெற்றி, மனிதர்கள் இருந்தால் ஆதரவு. ஆனால் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன என்று சொன்னால், தேவன் இருந்தால் எல்லாம் இருக்கிறது. தேவன் இல்லாமல் எதுவும் நிலைக்காது. தேவன் நம்மோடு இருந்தால் எதிரிகள் மேலே நாம் வெற்றி பெற்றுக் கொள்கிறோம். தேவன் வழி நடத்தினால் தவறான பாதையிலே போக மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஒரு விசுவாசியின் வாழ்க்கை வெற்றி பெற சூழ்நிலைகளால அல்ல, தேவனுடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிர்ணயிக்கப்படுகிறது. தேவனுடைய ஜனங்களே, வாழ்க்கையிலே நிச்சயத்தை இழக்க செய்யும் காரணங்கள் என்ன? சாத்தான் விசுவாசிகளே நிச்சயத்தை திருட முயற்சிக்கிறான். அதற்கு அவன் பல ஆயுதங்களை பயன்படுத்துகிறான். ஒன்று பயம். நாளை என்ன ஆகும்? ஒரு பயத்தை கொடுக்கிறார் சாத்தான். ஒரு கேள்வி, அதுக்கடுத்து சந்தேகம். தேவன் உண்மையாகவே என்னோடு இருக்கிறாரா என்ற எண்ணத்தை கொண்டு வருகிறார். தோல்வி, நான் மீண்டும் எழும்ப முடியுமா என்ற மனதிலே ஒரு தோல்வி நிலையை உண்டாக்குகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து தாமதம். தேவனே இன்று பதில் கொடுக்கவில்லை, என் ஜபத்துக்கு ஏன் பதில் கொடுக்கவில்லை என்று யாமற்றும் அடைகிறதான ஒரு தாமதம் சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்துகிறார். மனிதர்களின் வார்த்தைகள் உன்னால் முடியாது என்று சொல்லுகிற குரல்கள். ஆனால் தேவன் கூறுகிறார், என்ன கூறுகிறார் தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை நேசித்து பார், சூழ்நிலைகளை நோக்கி பாராதே, என் வாக்குத்தத்தங்களை நம்பு, பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், ஒரு சிறிய உதாரணம் நாம் பார்க்கும்போது, சிறு பிள்ளையை தகப்பன் நடத்தி கொண்டு போகும்போது அவன் பயந்து விடுவான் என்று சொல்லி தகப்பன் தானே கைப்பிடித்துக் கொள்வார் இல்லைங்களா? பிள்ளையை கைப்பிடி என்று சொல்லுகிறது இல்லை. ஏனென்றால் அவன் பயத்துல கை விட்டுடுவான் என்று சொல்லி தகப்பன் என்ன செய்கிறார்? கைப்பிடித்துக் கொள்கிறார் அல்லவா? அதுபோது வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வேத வார்த்தைகள் நமக்கு எப்படி 13:5 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால தேவனுடைய ஜனங்களே, நீங்க ஒருபோது கூட என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, துக்கம் அடையக்கூடாது. தேவனுடைய ஜனமே, உன் நிந்தைகள் மாறு, உன் தோல்விகள் மாறு, உன்னுடைய போராட்டங்கள் மாறு, சோதனை உபத்திரங்கள் மாறு, மந்திர கிரிகள், பிலிசுன கிரிகள், விரோதமான எல்லா அந்தகார சக்தி வல்லமை நிர்மலப்படுத்துவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உன் கண்ணீரை துடைப்பார், உன் வாழ்க்கை மீண்டும் கட்டுவார், நீ இழந்ததெல்லாம் மறுபடி திரும்பி தருவார். அல்லேலூயா. உன்னை தைரியப்படுத்துகிறார், சமாதானப்படுத்துகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், அரவணைக்கிறார், தேற்றுகிறார், வழி நடத்துகிறார். குழப்பத்துக்குள்ளாகாதே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தேவனை குறித்து நிச்சயமா இரு சகோதரி சகோதரி, தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. இந்த செய்தியின் நோக்கம், இந்த செய்தியின் முடிவில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனை அதிகமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. தேவனை அதிகமாக நாம் நம்ப வேண்டும். பயத்தை அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விசுவாசத்திலே உறுதியாக நிற்க வேண்டும். சோதனைகளில் தளராமல் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொண்டு வேண்டுதல் செய்ய வேண்டும். என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற உறுதியுடனே வாழ வேண்டும். நீங்க சொல்லுங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கு. எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்க. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 20ஆம் வசனத்துல, கடைசி நாட்கள் வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால என்ன நம்பு, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்கிறார். நான் உன்னை வழிநடத்துவேன் என்கிறார். நான் உன்னை காப்பாற்றுவேன் என்கிறார். நான் ஆரம்பித்தேன், நற்கிரியை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, தேவனை குறித்து நிச்சயமுள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதரை நாம் எவ்வளவாக நன்றாக அறிந்திருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அவர் என்ன செய்யறோம்? நாம் நம்புகிறோம் இல்லைங்களா? ஆமென். அது போலவே தேவன் உண்மையானவர் என்று அறிந்திருக்கிறோம். ஆகையால் அவர் மேலே அசையாத நம்பிக்கையுடனே நாம் என்ன செய்வோம்?
வாழவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள், அநேக தேவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் மிக சிலரோ தேவனை தனிப்பட்ட முறையிலே அறிந்திருக்கிறார்கள். கேள்விப்படுகிறது வேற, அறிந்து கொள்கிறது வேற. கேள்விப்படுறாங்க, பிரசங்க கேட்கிறாங்க, எல்லாம் கேள்விப்படுறாங்க. ஆனா சிலர் மட்டுமே தனிப்பட்ட முறையிலே தேவனை ருசித்து அறிந்திருக்கிறார்கள். ஆகனாலே தேவனை அறியாமல் தேவனை நம்ப முடியாது, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை சொல்வேன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவர், நல்லவர், மிகவும் நல்லவர், ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அன்பானவர், கருணை உள்ளவர், கிருபை நிறைந்தவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மன்னிக்கிறவர், அரவணைத்துக் கொள்கிறவர், தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர். அல்லேலூயா. அவர் தேற்றுகிறது போல் ஒருவர் தேற்ற முடியாது. நம் காயப்பட்ட சூழ்நிலைகளில் சில நேரங்கள் மரணங்கள், சில நேரங்கள் ஆபத்துகள், சில நேரங்களில் அநேக வேதனைக்கு நிறைந்து கண்ணீர் வடிக்கும் சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். என் தேவனாய் கர்த்தர் எவ்வளோ தாங்கி இருக்கிறார். என் கர்த்தர் நல்லவர், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். அதனால தேவன் மாறாதவர். எப்படி நம்ம நம்பணும்னு சொன்னா, நம்முடைய நம்பிக்கையில் எப்படி நிச்சயமா இருக்கணும், தேவன் மாறாதவர். உலகத்தில் எல்லாமே மாறுகிறது, காலங்கள் மாறுகின்றன, அரசாங்கங்கள் மாறுகின்றன, பொருளாதாரம் மாறுகின்றன, உடல் நிலைமை மாறுகின்றன, மனிதர்கள் மனநிலையும் என்ன செய்கிறது, மாறுகின்றன. ஆனால் தேவன் மட்டும் ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் நேற்றும் இருக்கிறது போல இன்றும் இருக்கிறார், எப்போது அப்படியே இருக்கிறார். ஆகனால தேவன் மாறாதவர். அதனால அவர் எப்படி செய்யணும், அவர் மேல நிச்சயம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். எல்லாம் மாறினாலும் தேவன் மாறாதவர், அப்படியே இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி சொல்றீங்க? ஆமா பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், உன்னுடைய சந்ததி 400 வருஷம் என்ன செய்யப்படும், பிரஜாதி தேசத்தில் அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொன்னார். எப்படி மாறல என்று சொன்னால், மறுபடியும் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அங்கு ஆபிரகாம் இல்லை, தேவனுடைய ஜனமே, ஆபிரகாம் இல்லை அந்த இடத்துல. ஆனா கர்த்தர் நினைவு கூர்ந்தா, என் ஜனங்கள் அந்த இடத்துல கஷ்டப்படுகிறார்களே, ஆபிரகாம் சந்ததி அதை விடுவிக்க ஒருவர் வேண்டும் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த ஆபிரகாமுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற தேவன் யாரை தேடி வந்தார் தெரியுங்களா? ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரு மேல் இருக்கிறதான மோசேயை தேடி வருகிறார். மோசே மோசே என்று சர்வவல்லமையுள்ள தேவன் அவனை கூப்பிடுகிறார். நான் இந்த விஷயத்துக்காக உன்னை என்ன செய்யல, எகிப்தின் தேசத்தில் இருக்கிற என் ஜனங்களை விடுவிக்க அவருடைய துக்கத்தை நான் கேட்டிருக்கிறேன், அவளை கூக்குரல் நான் கேட்டிருக்கிற, தயவு செய்து வா, என்னால பொறுக்க முடியல, அவளை விடுதலை செய்து கொண்டு வரணும் என்று சொல்லி அவள் எல்லாம் விடுவித்துக் கொண்டு வருகிறார். வாக்கு மாறாத தேவன். பிரியமானவர்களே, ஆண்டுகள் மாறினாலும், அல்லேலூயா, சூழ்நிலை மாறினாலும் அவர் மாறாதவராக தன் ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வந்து கானானிலே தங்கும்படியாக செய்த சர்வவல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. தாவீதின் மேலே வாக்குத்தத்தத்தை கொடுத்து தாவீதின் சந்ததியை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவன், அந்த தாவீதின் சந்ததியில நீங்க பார்க்கும்போது எத்தனை ராட்சக்கள் இடறி தவறான விக்கிரக ஆராதனைகளுக்கு எல்லாம் போகும்போது, கர்த்தருக்கு விரோதமான பலிகளை செலுத்தும் போது கர்த்தர் தாவீதை நினைத்து கொண்டாரா? அவனுக்கு வாக்குப்படுத்தி இருக்கிறேனே, அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற அந்த தாவீதுக்கு நான் வாக்கு கொடுத்தபடினாலே இவர்களை நான் எப்படி அழிப்பது என்று சொல்லி யோசித்தார். எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்முடைய தேவனை போல நல்லவங்க ஒருவரும் இல்லை. நினைவு கூறுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சாரிபாத்துடைய வீட்டுக்கு போ, நாங்க போஷிக்கிறேன் என்று சொன்னார். அவர் வார்த்தை கேட்டு போனதுனால அந்த இடத்துல தேவன் 3 வருஷம் அவரை போஷித்தார். அவர் நல்லவர், அவர் நம்மை போஷிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவனுடைய ஜனமே, தேவன் பொய்யுரையாதவர். மனிதர்கள் வாக்குறுதிகள் கொடுத்து மாறிவிடலாம், ஆனால் தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறும். தேவன் கூறிய வாக்குத்தத்தங்கள் காலம் தாமதமானதும் நிறைவேறும். அதனால தேவன் பொய்யுரையாதவர், தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. நீங்க தேவனுக்குள்ள உறுதியாக நிச்சயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சர்வ வல்லமையுள்ள, நமக்கு
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதத்திலும் கூட சகலத்தையும் செய்ய நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கூட செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆகினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சர்வ வல்லமுள்ளவர். சாராளின் கர்ப்பம் செத்து போனது இல்லைங்களா? ஆபிரகாம் வயது சென்றவனாயிருந்தால் என்னங்க தேவனுடைய காரியங்கள் என்ன நடந்தது? சர்வ வல்லமுள்ள தேவன் வாக்கு கொடுத்தவர் என்ன செய்தார்? 100 வயசுல ஆபிரகாம் ஈசாக் என்கிற ஒரு குழந்தை சாராளின் கர்ப்பத்திலே வயதான அந்த நிலைமையில இருக்கிற 90 வயசு அவருடைய சரீரத்தில் தேவன் ஒரு நல்ல குழந்தையை, ஆசீர்வாதமான குழந்தை, அற்புதமான குழந்தை, எந்த ஒரு பலவீனமும் இல்லாத ஒரு குழந்தை கொடுத்தார். பார்த்தீங்களா? அதுதாங்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அதனால அவரை நம்புங்க. ஆபிரகாமின் வாழ்க்கையில தேவன் நம்பிக்கையை என்ன செய்தார்? நிறைவேற்றினார். கொடுத்த வாக்கு தத்தத்தை அப்படியே அவருக்கு நிறைவேற்றி நடத்தினார். தாவீதின் வாழ்க்கையில கூட தேவன் என்ன செய்தார்? அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெரிய கோலியாத்தை ஜெயிக்கத்தக்கதாக என்ன செய்தார்? அவனுக்குள்ள நிச்சயத்தை கொடுத்தார். தாவீது எப்படி போனார் என்றால், கோலியாத்தை நான் ஜெயிச்சிடுவே, கர்த்தர் என்னை கரடிகளுக்கு சிங்கங்களுக்கு காப்பாற்றி என் வாலிப நாட்களில் எத்தனையோ ஆபத்தில் விடுவித்தாரு, இந்த ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், கோலியாத்தை நான் ஜெயிக்கிறேன்னு நிச்சயத்துடன் போனார். அந்த ஒரு நிச்சயம் இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் வரணும், தேவனுடைய ஊழியர்களுக்கு வரணும், மிஷினரிகளுக்கு வரணும், அங்கங்கே எத்தனையோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்க தேவ ஜனங்களுக்காக நம்ம இன்னைக்கு வர ஜெபம் பண்ணணும். தானியேல் வாழ்க்கையில சிங்க குகையிலே கூட அவர் நிச்சயமுடையவனாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரியமானவர்களே, ஆகையினால நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யுங்க? முக்கியமாக தேவனை குறித்து நிச்சயமுடையவாறு இருங்க. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. வாக்குறுதி கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர் வாக்கை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவார். யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தாருங்க, மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி. எவ்வளோ அற்புதம் பாருங்க. யோர்தான் எப்படி அவர் போய் கடந்து அது தாண்டி போனார் என்றால், மோசே காலத்தில் நடந்த அதே ஒரு அற்புதம். செங்கடல் 2ஆய் பிரிந்தது போல யோர்தான் 2ஆய் பிரிந்தது. தேவனுடைய ஜனங்கள் நடந்து போனார். அல்லேலூயா. அதாவது யோர்தான் நதி போய்கொண்டே இருக்கிறது. அப்போ ஆண்டவர் அந்த நதி தண்ணீரை நீரே அப்படியே நிற்கத்தக்கதாக செய்கிறார். பிரியமானவர்களே, எரிகோ, பெரிய எரிகோ கோட்டை, அல்லேலூயா, மதில்கள் செவறுகள் இடிந்து கீழே விலகத்தக்கதாக கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அநேக ஜெயத்தை ஆண்டவர் ராஜாக்கள் மேலே ஜெயத்தை கொடுத்தார். வனாந்தர பாதையில கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். ஆகையினால இந்த தேவன் என்றென்றைக்கு சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்ம நடத்துவார் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளே, வாருங்கள், நம்ம எல்லா தேசங்களுக்காக ஜெபிப்போம் என்று சொல்லி இந்த நாட்களில் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஜெபித்துக் கொண்டிருக்கோம். வாங்க வாங்க எல்லாரும் நம்ம என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பீகார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட், கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மணிப்புரா, மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிஷா, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு, தெலுங்கானா, திரிபுரா, உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், வெஸ்ட் பெங்கால், அண்டமான் நிக்கோபார், சண்டிகர், தாத்ரா, ஹவேலி, தியூ, டெஹலி, ஜம்மு காஷ்மீர், லடாக், புதுச்சேரி, இந்த பெங்களூர், கர்நாடகா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருக்காக நம்ம என்ன செய்யலாம்? பாரப்பட்டு ஜெபம் பண்ணலாமா? இந்தியா தேசத்தில் 150 கோடி ஹல்லேலூயா ஆத்து மக்கள் இருக்கிறாங்க. ஆத்து மக்கள் என்றால் ஜனங்கள். இந்த 150 கோடி ஆத்து மக்களை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். ரட்சிப்பென்றால் பாவ மன்னிப்பு. பரலோக ராஜ்யத்தில் அவர் சுகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ரட்சிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்புன்னு தவறாக நினைக்காதீங்க. கன்வர்ஷன் பண்ணுறாங்க, கன்வெர்ட்டும் பண்ணுறதில்ல, கன்வர்ஷனும் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த வேலை யாருமே செய்கிறதில்லை, தவறாய் அதை சொல்லுகிறார்கள். ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறதுனால அவர் மனம் திரும்புகிறார்கள். மதமாற்றம் அல்ல, மனம் திரும்புதல். மதம் மாற்றம் யாரும் செய்கிறதில்லை. அந்த ட்ரைனிங் எங்கேயும் கிறிஸ்தவத்தில் கொடுக்கிறதும் இல்லை. இது நிச்சயமாகவே தயவு செய்து எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். மனதை மாற்றுகிறார்கள். பாவம் செய்யாதே,
பொல்லாத வழிகளை போவாதே, வேதத்துக்கு மாற நடக்காதே. தேவன் உண்மையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், சிருஷ்டிகர் இருக்கிறார். அவரை தொழுது கொண்டு ஆவிக்குரியபடி உன்னை சிருஷ்டித்த தேவனிடத்துல நீ பாவங்களை அறிக்கை செய்து நீ மோட்சத்துக்கு போகணும் என்று சொல்லி தவறான வழியில போகாதபடிக்கு வேத வசனத்தின்படி வேத வார்த்தைகளின்படி நடத்துகிறார்கள். அது மனம் திரும்புதல். தயவு செய்து தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கு அதை குறித்து என்னென்னமோ சொல்லி என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்தவ சுவிசேஷத்தை தடை செய்கிறார்கள். அவருக்கு நியாய தீர்ப்பு நாட்களில் கடினமாக என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் அவளுக்கு என்ன செய்கிறார்கள்? நியாயம் தீர்க்கிறார்கள். ஆகனாலே தயவு செய்து தவறா நினைக்காதீங்க. நாம் என்ன செய்வோம்? அசுத்த ஆவிகள் இந்தியா தேசத்தை விட்டு போக நாம் ஜெபிக்கிறோம். பொல்லாத ஆவி, பொய் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, பயத்தின் ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி, பலவீனத்தின் ஆவி, குறை சொல்லும் ஆவி, ஊமையும் சவுடுமான ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, துக்கத்தின் ஆவி, உலகத்தின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, அசுத்த ஆவி, சாத்தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எசபேல், லேகியோன், பிசாசு, தீய ஆவி, சோதிக்கும் ஆவி, பெருமையின் ஆவி, அகங்காரத்தின் ஆவி, கலக்கத்தின் ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்திய தேசத்தின் இந்த ஆவிகள் எல்லாம் பயங்கரமா கிரியை செய்கிறது. இந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் பேர் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி என்ன செய்யலாம்? கட்டலாம். நீங்க எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமல் செய்கிற ஆவி, கோபத்தின் ஆவி, வெறுப்பின் ஆவி, பொறாமையின் ஆவி, காமத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, விக்கிரக ஆராதனையின் ஆவி, சூன்யத்தின் ஆவி, மாய வித்தையின் ஆவி, ஏமாற்றுகிற ஆவி, குழப்பத்தின் ஆவி, மனசோர்வின் ஆவி, நம்பிக்கை இல்லாமையின் செய்கிற ஆவி, கவலையின் ஆவி, தற்கொலை எண்ணங்களே ஆவி, மரணத்தின் ஆவி, வறுமையின் ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி, மதுபான அடிமைத்தனத்தின் ஆவி, போதை பொருட்கள் அடிமைத்தனத்தின் ஆவி, புகை பழக்கத்தின் ஆவி, கூத்தாட்டத்தின் ஆவி, சூதாட்டத்தின் ஆவி, திருட்டின் ஆவி, பொய் சொல்லும் ஆவி, வஞ்சகத்தின் ஆவி, கொலையின் ஆவி, வன்முறையின் ஆவி, பழிவாங்கும் ஆவி, மன்னிக்காத ஆவி, கசப்பின் ஆவி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சண்டையின் ஆவி, பிரிவினின் ஆவி, சாபத்தின் ஆவி, அழிவின் ஆவி, கட்டுப்பாட்டின் ஆவி, பெருமையின் ஆவி, தற்பெருமையின் ஆவி, சுயநிலத்தின் ஆவி, பிடிவாதத்தின் ஆவி, சோம்பேறியின் ஆவி, அலட்சியத்தின் ஆவி, அவிசுவாசத்தின் ஆவி, சந்தேகத்தின் ஆவி, உலக பற்றியினை சிந்திக்க வைக்கும் ஆவி, பேராசையின் ஆவி, பொருளாசையின் ஆவி, ஆடம்பரத்தின் ஆவி, தற்புகழ்ச்சியின் ஆவி, குறை கூறும் ஆவி, முறுமுறுக்கும் ஆவி, நிந்தனையின் ஆவி, வாதத்தின் ஆவி, குற்றம் சொல்லும் ஆவி, கண்டனத்தின் ஆவி, இருளின் ஆவி, மரண பயத்தின் ஆவி, அச்சத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, சாபத்தின் ஆவி, துன்புறுத்தும் ஆவி, ஒடுக்குதலின் ஆவி, ஏமாற்றும் ஆவி, மதவெறியின் ஆவி, பெருமிதத்தின் ஆவி, சுயநீதியின் ஆவி, விக்கிரக வழிபாட்டின் ஆவி, மாலையின் ஆவி, பாவ அடிமைத்தனத்தின் ஆவி, துன்மார்க்கத்தின் ஆவி, கலங்கடிக்கும் ஆவி, அழிவை உண்டாக்கும் ஆவி, கட்டுப்படுத்தும் ஆவி, ஏமாற்றத்தின் ஆவி, எதிர்க்கிற ஆவி. ரீமா சந்தர லகே ரமந்தரபா.
ஹல்லேலூயா. இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட ஆவிகள் எல்லாம் இருக்கிறபடினால நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு நம்ம என்ன செய்வோம், இந்திய தேசத்தில் இருக்கிற இந்த ஆவிகளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தராகிய தேவன் அவருடைய ரத்தத்தினால ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சுட்டெரித்து போட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு சபைகள் மேல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்தியா தேசத்தில் இருக்கிறதான எல்லா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்டேட்ஸ் மேல ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 இந்த பொல்லாத அசுத்த ஆவிகள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட வேண்டுமே என் தேவனே. ஹல்லேலூயா. காலமாகவே ஹல்லேலூயா இந்திய தேசத்தை ஹல்லேலூயா ஆளுகை செய்து கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் மேல இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் இம்மானுவேல் தேவனுடைய ரத்தம் ரிமாந்தரல கரதோ சந்தரல திரியா கலதர மாந்தரலி கபலபரபா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இறங்கி வர வேண்டுமே, இறங்கி வர வேண்டுமே தேவனே. இறங்கி வந்து தேவனுடைய சபைகளில் ஹல்லேலூயா கிரியை செய்கிற இந்த அசுத்த ஆவிகள் சுட்டரிக்கப்படணும். பட்டணங்களில், கிராமங்களில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், வீடுகளில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எல்லா இடங்களில், விவசாயிகள் மத்தியத்தில், வாலிபர்கள் மத்தியத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தகப்பன் தாய் மத்தியத்தில், குடும்பத்தின் மத்தியத்தில் ஹல்லேலூயா பிசினஸ் ஸ்தலத்தில் எல்லா இடங்களிலும் கூட ஹல்லேலூயா கிரியை செய்கிற இந்த எல்லா அசுத்த ஆவிகள் இந்திய தேசம் முழுவதுமாக சுட்டரிக்க வேண்டுமாவதாக. ஆவியானவரே இந்திய தேசத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு விஷயம் ஆண்டவரே நினைத்தருளும் அப்பா, நினைத்தருளும். பின்மாறி மழை வருகிறது போல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்திய தேசம் முழுவதும் வருவதாக. அது உயிருள்ள ரத்தம், ஜீவனுள்ள ரத்தம். மந்திரங்களை, பில்லி சூனியங்களை, செய்வனைகளை, சாத்தானின் ராட்சங்களை அழிக்கிற ஒரு ரத்தம் இறங்கி வரட்டுமே. வான மண்டலத்தில் அது பூசப்படட்டுமே, பாதாளத்தின் மேல ஊற்றப்படட்டுமே. உங்க சித்தத்துக்கு விரோதமாக செய்கின்றதான சாத்தானுடைய சகல கிரியைகள் அழிந்து நிர்மூலமாக்கப்படட்டுமே. ஜனங்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சேர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்திய தேசத்துடைய அன்பின் கரங்களை கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அது மட்டுமல்ல தேவனுடைய ஜனங்களே, இந்திய தேசத்துக்காக ஜெபித்தோம். அதனால உலகத்தில் இருக்கிறதான எல்லா தேசங்களுக்காக ஒரு ஜபத்தை என்ன செய்து விடுவோம். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறதான 195 நாடுகள் இருக்குது. அதோடு குட்டி குட்டி நாடுகளை சேர்த்து 250 நாடுகள். அதுக்காக ஒரு சின்ன ஜபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் கூட உலகம் எங்கும் இருக்கின்ற எல்லா நாடுகளில் ஹல்லேலூயா பிரவேசித்து ஐயா ஸ்தோத்திரம், அமெரிக்கா, இஸ்ரேல், கத்தார், ஈரான் ஆண்டவரே சண்டை தூண்டுதலை உண்டு பண்ணி கிரியை செய்கிற அந்த அசுத்த ஆவிகளை ஆண்டவரை நிர்மூலப்படுத்த வேண்டும் என்று அப்பா ஸ்தோத்திரம். ரஷ்யா, உக்ரைன் யுத்தங்களை நிறுத்தப்பட வேண்டும். இந்தியா, பாகிஸ்தான், சைனா ஆண்டவரே யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும். தேவனே தொடர்ந்து உங்க சித்தத்துக்கு விரோதமாக ஹல்லேலூயா நடக்கின்ற உலகம் எங்கும் கூட சபைகளிலே, ஊழியங்களிலே ஐயா ஸ்தோத்திரம் காணப்படுகின்ற இந்த அசுத்தாவுடைய கிரியைகள் எல்லாம் அழிந்து போக வேண்டுமே. எல்லா தேசங்களுமே ஹல்லேலூயா இம்மானுவேலே இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட ரத்தம், பரிசுத்த ரத்தம், விடுவிக்கிற ரத்தம், பாவம் மன்னிக்கிற ரத்தம் ஹல்லேலூயா இறங்கி வந்து சாத்தானுடைய ராஜ்யங்கள் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விட்டு விலகணும். வியாதிகள் விலகணும், நோய்கள் விலகணும், கடன் பிரச்சனைகள் போகணும். ஒவ்வொரு தேவனுடைய சபைகள் ஆசீர்வதிக்கப்படணும், எழுப்புதல் உண்டாகணும். உலகம் எங்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையில சேர்க்கப்படணும். ஒரு ஆத்துமா கெட்டு போக கூடாதப்பா. 100 கோடி சபைகள் கட்டப்படட்டும், 100 கோடி அப்போஸ்தலர் அனுப்பப்படட்டும். உலகம் எங்கும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படட்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். தேவனை குறித்து எப்போது நீங்க நிச்சயம் உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களையும், உங்கள் சபைகளையும், உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் அபிரதமாக ஆசீர்வதித்து வழிநடத்துகிறோம். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். God bless you all. Shalom Maranatha. Praise the Lord.